சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பிரம்மாண்டமான ஐடி பார்க்குகள், அதை விட பிரம்மாண்டமான மெட்ரோ கட்டுமானம், இதையும் தாண்டி ஜொலிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் தாண்டி சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான ஈகோ சென்சிட்டிவான சதுப்பு நிலமும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சோழிங்கநல்லூர். அஜித், விஜய், சரத்குமார் மாதிரியான விவிஐபிக்கள் வசிக்கக்கூடிய இதே தொகுதியில் தான் அரசால் மறுகுடியமர்த்தப்பட்ட பூர்வகுடிகளும் வசிக்கிறார்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்றதுக்கு இதுவே எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதே வேளையில் இந்த தொகுதியை விவிஐபி தொகுதியாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை. சும்மா இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சோழிங்கநல்லூர். 5.36 லட்சம் வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் அதே வேளையில் மிக குறைவாக வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகள்லையும் டாப் 10 பட்டியல்லையும் சோழிங்கநல்லூர் வந்துடுது. ஸோ ஏன் ஓட்டு போடுறதுல இவ்வளவு சுணக்கம்? எத்தனையோ விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டாலுமே தொடர்ந்து இதில் தொய்வு நிலவுவதற்கு என்ன காரணம்? இதை பற்றி எல்லாம் நேரடியாக களத்தில் இறங்கி நாமளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டை நம்ம எப்படி ஆரம்பிக்க இருக்கோம்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஒரு கேள்வி, ஒரு ஹானஸ்டான பதில் உங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். லாஸ்ட் எலெக்ஷனில் நான் போட்டேன்றவங்க கை தூக்குங்க. லாஸ்ட் எலெக்ஷனில் ஓட் போடாமல் வெக்கேஷன் எடுத்துகிட்டு போனவங்க எனக்கு தெரியும், என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்கன்றவங்க கை தூக்குங்க. அவங்கக்கிட்ட ஏன் ஓட் போடாமல் போனீங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்கன்னா கை தூக்குங்க. ரைட், ரொம்பவே ஹானஸ்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. வாக்குகளை செலுத்துறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம தொடர்ச்சியாக பலதரப்பட்ட மக்களுக்கும் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். வேறஸ் சோழிங்கநல்லூர் மாதிரியான ஒரு தொகுதியில் ஒரு மிகப்பெரிய பூமிங் ஐடி பாப்புலேஷன் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வாட் மேக்ஸ் பீப்புள் டு நாட் ஓட்? எது அவங்கள தடுக்குது? ஓட் பூத்துக்கு போய் ஓட் போடாமல் இருக்கணும், நிறைய பாப்புலேஷன் இருக்குது, நீண்ட கியூ இருக்குன்ற பயமா, இல்லை வேறு ஏதாவது காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஐ திங்க் மெயினாக போடுறதுனால என்ன ஆகும்னு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. ஆனால் ஓட்டு போடுறதுனால நான் ஒரு சேஞ்ச் என்ன பண்ண போகிறேன்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் யார் வந்தாலும் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. அது இல்லாமல் இந்த எஸ்பெஷலி சோழிங்கநல்லூரில் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன், அதாவது என்னோட ஓட்டு வேற எங்கேயோ இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்தப்பே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. பட் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா டைம் இல்லைன்றது ஒரு ஒத்துக்க முடியாத ஒரு இதுதான். ஏன்னா நம்ம எவ்வளோ சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எல்லாமே, எஸ்பெஷலி அந்த யங்கர் ஜெனரேஷன் எல்லாம் பார்த்தோன்னா. ஆனால் இதுக்கு அது ஒரு ஃபேன்சியான விஷயமா இல்லை. உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அது அதோட சீரியஸ் டைம் ஓட்டர்ஸ் இந்த மாதிரி இளம் தலைமுறையினை கவர்றதுக்கு கவர்ச்சி தேவைப்படுதோ ஓட்டு போடுறதுக்கு? 100% தேவைப்படுது. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரும் உட்காந்து பேப்பர் படிக்கிறதோ இல்லாட்டி டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை படித்து அதோட விஷயம் என்னன்றது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஒரு 30 செகண்ட் ரீலில் நம்ம டிசைட் பண்ணிடுறோம் என்ன கரெக்ட் எது தப்புன்றது. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்புட்டும் தேவைப்படுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கணுன்ற ஒரு இதுவும் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அதே அப்ரோச் தான் பண்ணணுன்றதுல ரொம்ப இதுவாக இருக்கும். கவர்ச்சியை கொண்டு வரீங்களா உள்ள? ஆமாம், கவர்ச்சின்னா ஒன்றும் இல்லை. அதாவது மெயினாக சோஷியல் மீடியான்றது ஒரு ப்ரைமரி இது. ஸோ நாங்கள் மெயினாக இங்கே எங்களோட ஓன் பேஷனுக்காகவும் சரி நிறைய மியூசிக்கில் நிறைய இன்வால்வ் ஆகிருக்கோம். ஸோ இதுக்காக வாட் வி டிட் இஸ் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு தேர்தல் பாடல் மாதிரி ஒன்று நாங்களே ஒன்று கம்போஸும் ஒன்று பண்ணோம். ஸோ மெயினாக லிரிக்ஸ் அதுக்குன்னு எழுதி அது கம்போஸ் பண்ணோம். அகைன் அதுலேயும் நாங்கள் ரொம்ப பெரிய பாடல் லென்த்தியாக பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஒரு 40-50 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு குயிக்காக ஒரு சாங் மாதிரி பண்ணோம். எஸ்ஐஆர் பணிகளில் நடந்த போது இங்கே சோழிங்கநல்லூரில் குறிப்பாக இந்த கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு டு மேக் ஷூர் தட் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், அதில் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இங்கே செஞ்சுருக்கீங்க? இங்கே அந்த புலம்பெயர்ந்த மக்கள் தொகை தான் நிறைய இருக்குது. நிறைய பேர் வேலை தேடி வருது, படிக்க வரும்போது சொந்த ஊரில் ஓட்டு இருக்கும். ஸோ மாற்றணும். இப்போ எஸ்ஐஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஈவன் படித்தவங்களுக்கு கூட அது எதை எப்படி பண்ணணும்னு தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த அசோசியேஷன் மூலம் ஒரு முகாம்கள் நடத்தணும். எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மாதிரி முகாம்கள் நடத்தணும், ஒர்க் ஷாப்ஸ். அதை தவிர ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஃபோன் பண்ணி அவங்களோட ஓட்டர் இன்ஃபர்மேஷன் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், நேம் சேஞ்ச் பண்ணோம், ஏரியா சேஞ்ச் பண்ணோம், இது எல்லாமே நம்ம ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி பண்ணோம். இப்போ இந்த மாதிரியான கேட்டட் கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரே கம்யூனிட்டியில் ஒரு 1000 பேர் கூட இருக்கக்கூடிய இடத்த நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஓட்டிங் பூத்ஸ் நீங்கள் பிரத்யேகமாக அமைச்சு தரணும், இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை உங்கள் சைட்லேருந்து வச்சுருக்கீங்களா? ஏதாச்சும் பதில் வந்திருக்கா?
பண்ணியிருக்கோம், அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு 2 பூத் அந்த மாதிரி அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் அந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி தான் இது வந்திருக்கு. இளம் தலைமுறையினராக இருக்கட்டும், இங்கே வசிக்கக்கூடியவங்களையும் இந்த அரசியல் தலைவர்களையும் ஒரு இணைப்பதற்கான அந்த இணைப்பு புள்ளியே வந்து அந்த பிரச்சார களம் தான். அது இல்லை, அந்த ஆக்சசபிலிட்டி இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பில் அவங்களை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னும் கேட்டட் கம்யூனிட்டிஸ் ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கேட்டட் கம்யூனிட்டி அவங்களே தனியாக அவங்கள தனிமைப்படுத்திட்டாங்கங்கிறது உண்மை தான். ஒரு குழுவாக செயல்பட்டால் வாக்களிப்பு சரியாக இருந்ததுன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, நம்மளோட தேவைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை க்ரியேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அது கேட்டட் கம்யூனிட்டியில் இப்போ நிறையா நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபோம்ரா வழியாக இங்கே என்ன பண்ண வேட்பாளர்களை உள்ளே வந்து எல்லாரையும் பார்க்க வச்சு சந்திக்க வச்சு அவங்களோட மனக்குறைகளை கேட்குற ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். வசதிகள் நிறைய பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, பேசிக் ஃபெசிலிட்டிஸ்க்கே குறைபாடு இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் இதே மக்கள் கையில் தான் இருக்குது. இவ்வளோ நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு தொகுதி, ஆனால் வீட்டை விட்டு வெளியில் வர்ற ஓட்டு போடுறதுக்கு நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் சோழிங்கநல்லூர் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இணைஞ்சு ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள் செயல்பட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க. என்னென்ன பணிகள் பண்ணியிருக்கீங்க ஓட்டிங்கை வந்து இங்கே அதிகப்படுத்துறதுக்கு? நம்ம இந்த கம்யூனிட்டியில் வீடு வீடாக போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அவங்களுக்கு எப்படி பண்ணோம், ஓட் பண்ணோம், ஏன் ஓட் பண்ணோன்னு கூட சொல்லியிருக்கிறோம். ஓகே. ஸோ அந்த வீடு போட்டு வீட்டை போய் இட்ஸ் எ டஃப் டாஸ்க்கு. 172 வீடு போயிட்டு 5 பேர் ஒரு வீட்டில் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ரிசல்ட் ஆகிருக்கு. 2015 நமக்கு 30 பேர் ஓட் போட்டாங்க. அவுட் ஆஃப் டோட்டல் ஓட்டிங் இங்கே ஓட்டு இருக்கிறாங்கன்னா தேர் அபவுட் 350. 350ல் 30 ஓட்டு தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். 30 அங்கே ரெஜிஸ்டர் கூட ஆகல. முதல்ல ஒரு 10 40 50 ஓட்டு தான் 50 ஓட்டு 100 ஓட்டு இருந்தது. அதில் 70 பேர் சல்சா பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்கே லீவ் வாங்கிட்டு ஆல். இப்போது 350 ஓட்டு இருக்குங்க இப்போ இன்றைக்கி. ஆஸ் பர் நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறார், அவர் சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போது எனக்கு ஹோப்பு இந்த எலெக்ஷனில் 250 250 இல்லை 300 பேர் போவாங்க ஓட் போடுறதுக்கு. தட் நம்ம கேம்ப் அப்படி பண்ணுறோம், டெய்லி மெசேஜ் போடுறோம் குரூப்பில், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓட் போடணுது இங்கே போடுங்க, இந்த பூத்து இங்கே போடணும், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம மக்கள் வந்து ஸ்பெஷலி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு தான் இருக்காங்க. அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அந்த காலத்து மக்கள் மாதிரி போனோம் ஓட் போட்டோம் வந்தோன்னு இல்லை, தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த மக்கள் தெளிவான ஒரு முடிவு எடுக்க நாங்கள் வந்து வேட்பாளர்களை சந்தித்து, நேருக்கு நேர் சந்தித்து நிறையா நாங்கள் வந்து மீட்டிங்ஸ் நடத்துகிறோம். ஓகே. ஸோ எல்லா வேட்பாளர்களையும் பார்த்து ஸோ மக்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு. வாட் எவர் நாங்கள் பண்ணுற வேட்பாளர் நேருக்கு நேர் பண்ணுறது எல்லாமே எங்களோட யூடியூப் சோஷியல் மீடியா சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து வீட்லேயே உட்காந்து பார்க்குறாங்க. ஏன்னா எல்லோரும் மீட்டிங் வந்து இது பண்ணுறது இல்லை, அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அதனால் நாங்கள் வந்து அதை வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லையும் பகிர்ந்து கொள்கிறோம், ஷேர் பண்ணுறோம். ஸோ அவங்க பார்த்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு. அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்றது வரமா சாபமா? ரெண்டுமே. பிகாஸ் மெயின் திங் சோழிங்கநல்லூரில் பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடையாது. தண்ணி பைப்பில் வராது, சூவேஜ் அண்டர் கிரவுண்ட் சூவேஜ் கிடையாது, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கிடையாது. லார்ஜஸ்ட் ஃப்ளட்டட் ஏரியா இன் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா OMR தான். ஸோ எவ்ரி டைப் ஆஃப் சேலஞ்ச் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை, மெயின் OMR ரோடு மட்டும் நல்லா போடுறாங்க. உள்ளே இருக்கிற தெருவெல்லாம் வந்து பாருங்களேன், எல்லாமே பாட் ஹோல்ஸ். இங்கே ஏதோ வேலை நடக்கிறது, அங்கே ஏதோ வேலை நடக்கிறது. வேலை நடக்கிறதுனா வேலை முடிய மாட்டேன்றது. 6 மாதம் 1 வருஷம் வந்து அப்படியே தோண்டி போட்டிருக்கு. அதுக்கு மேலே போடுற ரோடுக்கு கான்ட்ராக்டர் கிடைக்கல, இல்லை கான்ட்ராக்டர் கொடுத்தாச்சு ஆனால் கான்ட்ராக்டர் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலி இருக்கிறது வந்து 5.5 lakh ஓட்ஸு. 5.5 lakh ஓட்ஸில் மோர் தென் 1.5 lakh ஓட்ஸ் வந்து அடுக்குமாடியிலேருந்து தான் வருது, அடுக்குமாடி கட்டங்கள்லாம் வருது. இந்த ஃப்ளாட்ஸ்லாம் வந்து மிடில் கிளாஸ் பாப்புலேஷன்.
மிடில் கிளாஸ் ரொம்பவே ஃபேமஸ் வந்து வெளில ஓட் பண்ணுறதுக்கு வரவே மாட்டாங்க. அது வந்து ஹாலிடேயாக ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு வெக்கேஷன் புக் பண்ணி முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியே போயிட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நம்ம போய் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா பொலிட்டிஷியன்ஸோ எலெக்டட் லீடர்ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டிங்க்கே வரல சார்னு, யாருக்கு ஓட் போடுறீங்கிறது பாயிண்ட் இல்லை, ஓட்டிங்க்கே வரணும், அந்த டிக் இருக்கணும், இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இத்தனை பேர் வந்தாங்கன்னு. பட் அது பண்ணால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால அடுத்த நாளே கவுன்சிலர் வந்து, சார் போன வாரம் ஏதோ மனு கொடுத்தீங்களே நான் இக்னோர் பண்ணிட்டேனே அது திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நம்ம பண்ணணும், ஓட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் பண்ணுறோம். நான் ஒருத்தன் ஓட்டு போட்டால் எல்லாம் மாறிடுமா அப்படின்ற ஒரு மனப்பாங்கும் சரி, இல்லை ஒரு நாள் லீவு கிடச்சிருக்கு, ஃப்ரைடே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நான் லீவ் எடுத்தால் எனக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு போகிற அந்த மனப்பாங்கும் சரி, நம்முடைய ஜனநாயகத்திற்கு ஒரு ஏற்ற மனப்பாங்கு கிடையாது. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை அப்படின்றத உணர்ந்து செயல்பட வேண்டியது இங்கே சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்கான பாடம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி மக்களுக்கான பாடமும் கூட. அதை உணர்ந்து மறவாமல் வரும் ஏப்ரல் 23 உங்கள் வாக்குகளை செலுத்துங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.